தயவு கூர்ந்து என் மக்கள்லாம் பட்டினியா கிடக்கு, சாப்பிடாம இன்னைக்கு 3 நாள் ஆகுது. அதை பார்க்கும் போதே கொதிக்குது. தமிழக அரசே தயவு கூர்ந்து நீங்க நினைச்சால் இது முடியும். என் மக்களுடைய கண்ணீரை என்னால பார்க்க முடியல. எங்க மக்கள் எல்லாரும் பட்டினியா கிடக்குறாங்க. தமிழக அரசு நினைச்சா எங்களுக்கு தூண்டில் வளைவு அமைத்து தர முடியும். 3 நாளா பட்டினியா இருக்கும் என்று கண்ணீர் விட்டு கதறிய பெண். எங்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய கண்ணீரும் பெரிய ஆட்களுடைய கண்ணீரும் இன்னைக்கு 3 நாள் ஆகுது. நிறைய வீட்டுகள்ல பொங்கி உண்ணாவிரதம் இருந்த நாளே சமைக்காம நாங்க அவ்வளவு தூரம் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வாழ்ந்தோம். தமிழக அரசு நினைத்தா அற்ப நேரத்துல ஒரு நொடிக்குள்ளால எங்களுக்கு இந்த தூண்டில் வளையத்தை அமைத்து தர முடியும். நெல்லை மாவட்டத்துல குறிப்பா ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில 10 பாரம்பரிய மீனவ கிராமங்கள் அமைஞ்சிருக்குது. இந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் நாட்டுப்படகு மீன்பிடி தொழில நம்பி இருக்காங்க. விஜயாபதி ஊராட்சிக்கு உட்பட்ட தோமையார்புரம் கடற்கரை கிராமத்துல கடற்கரையானது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மண் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 10 அடிக்கும் மேல பள்ளம் ஏற்பட்டதால மீனவர்கள் கடலுக்கு தங்களுடைய படகுகளை கடலுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்பட்டுட்டு வந்த நிலையில கடந்த 8 ஆண்டுகளா தூண்டில் வளைவு கேட்டு தமிழக அரசுக்கு தோமையார்புரம் கிராம மக்கள் மனுக்கள் அனுப்பி தங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனா 2026ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரை தமிழக அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வராத நிலையில கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் கிராம மக்கள் முடிவெடுத்து 10 நாட்களா பல்வேறு வகையான தொடர் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஜனவரி மாதம் நடைபெற்ற கூட்டத்துல தங்களுக்கு விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்த்த நிலையில தங்களுடைய கிராமத்திற்கான அறிவிப்பு வெளிவராத நிலையில தங்களுடைய போராட்டத்தை கிராம மக்கள் தொடர்ந்ததை அடுத்து தமிழக சட்டப்பேரவை தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான அப்பாவு போராட்ட குழுவினரை சென்னையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் நேரில் அழைத்து கொண்டு போய் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுது. அதன் பின்னும் தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததால தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனையடுத்து சபாநாயகர் அப்பாவு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்பு போராட்ட களத்திற்கு நேரில் சென்று மக்கள் கிட்ட இன்னும் 1 வார காலத்துக்குள்ள தூண்டில் வளைவு அமைப்பதற்காக அரசாணை வெளியிடப்படும், எனவே தன்னுடைய வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை கைவிடுமாறு பொதுமக்கள் கிட்ட கேட்டுக்கொண்டதை அடுத்து தற்காலிகமா பொதுமக்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. அதனையடுத்து சில தினங்கள் கழித்து தமிழக மீனவர் நல வாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தோமையார்புரம் கடற்கரை பகுதியில நேரில் ஆய்வு செய்து அவரும் விரைவில் இதற்கான அரசாணை வரும் என்று சொல்லிவிட்டு சென்றதா பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சமீபத்தில் இடைக்கால பட்ஜெட் தொடர்லையும் தங்களுடைய கிராமத்துக்கு தேவையான தூண்டில் வளைவு அமைப்பதற்கு எந்த ஒரு அரசாணையும் வெளிவராத காரணத்தால இறுதியா சாகும் வரை உண்ணாவிரத போராட்டமா கடந்த 26ஆம் தேதி முதல் கிராம மக்கள் 6 பேர் 4வது நாட்களாகவும் சகாய இடிதா, விஜயாபதி சமூக ஆர்வலர் AR ரஹ்மான், ஜெய்பீம் அசோசியேஷன் தலைவர் ஸ்டாலின், ஆதிதிராவிட இளைஞர் பேரவை தலைவர் ஜோஸ் கார்த்திக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் 3 நாட்களாகவும் கல்லூரி மாணவிகள் 8 பேர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நாள் ஊர் பொதுமக்கள் சுமார் 100 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. எங்களுடைய உயிரை கொடுத்தாவது தூண்டில் வளைவு வாங்குவோம், தூண்டில் வளைவு வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் போராட்ட குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் 4 குடும்பம் 5 குடும்பம் என் மக்கள் அடுத்த ஊர்ல இருந்து வந்து உண்ணாம இருக்காங்க. அந்த குடும்பம் எல்லாம் ஒரு சின்ன பையன் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். தமிழக அரசு அந்த பையன் பேசுனது உங்களுக்கு தெரியும். தயவு கூர்ந்து நீங்கள் நினைச்சா உடனடியாக எங்களுக்கு இந்த தூண்டில் வளையத்தை போட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன்.